525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 1/4 அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல. இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். அதுக்கு பதிலே இல்லை. ஆனா முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க. அத்தனையும் போய் நீங்க கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க. ஆனா மொத்தமே ஒரு 140 நாள் தான் இருக்குன்னு நான் கருதுறேன். இவ்வளவுதான் 5 வருஷத்துலையும் சேர்த்து இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தியிருக்கு. அதாவது நான் பேசும்போது வராது, லிங்க் கொடுக்க மாட்டாங்க. அதையும் பேசும்போது மட்டும் லிங்க் வரும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை ஒளிபரப்பினா தான் அதற்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும். பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம், நீதிமன்றம் வரைக்கும் போனோம், அங்கேயும் இது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல. அதனால இதுக்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் வரும்.